வியாபாரியின் கதை. ஒரு ஊரில் ஒரு வியாபாரி இருந்தான். அவன் நன்றாக உழைத்து பணம் சேர்த்தான். ஆனால் அவனுக்கு பணத்தாசை அதிகரித்து மன நிம்மதியே போய்விட்டது. ஒரு நாள் இரவு திடீரென்று அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது. சன்னியாசி ஆகிவிட்டால் மன நிம்மதி கிடைக்கும் என்று முடிவெடுத்தான். மறுநாளே தன்னிடமிருந்த பணத்தை எல்லாம் ஒரு துணியில் மூட்டையாக கட்டி கொண்டு ஊரை விட்டு காட்டுக்குள் சென்றான். அங்கே ஒரு சன்னியாசி தவம் செய்து கொண்டிருந்தார். அவரிடம் பல சிஷியர்கள் தொண்டு செய்து கொண்டிருந்தனர். அவர்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பதை பார்த்த வியாபாரி அந்த குருவை வணங்கி, சாமி, நான் ஒரு வியாபாரி. சம்பாதிக்க பணத்தாசை நாளுக்கு நாள் அதிகரித்தது. மன நிம்மதியே போய்விட்டது. நான் சேர்த்த பண மூட்டையை பெற்றுக்கொண்டு என்னையும் சிஷ்யனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பணிவாக கேட்டான். அவன் கீழே வைத்த பண மூட்டையை அந்த குரு எடுத்துக்கொண்டு திடீரென்று ஓட ஆரம்பித்தார். வியாபாரிக்கு ஒன்றுமே புரியவில்லை. வியாபாரியும் அவருக்கு பின்னாலேயே ஓடினான். அவன் தன் பின்னால் ஓடி வருவதை கவனித்த குரு இன்னும் வேகமாக ஓட ஆரம்பித்தார். வியாபாரியும் ஐயையோ, என் பண மூட்டை என்று கத்திக்கொண்டே அவர் பின்னாலே ஓடினான். குரு பணமூட்டையுடன் வெகு தூரம் சென்றுவிட்டு பிறகு மீண்டும் அவரது இடத்திற்கே வந்து பணமூட்டையை அதே இடத்தில் வைத்துவிட்டு மீண்டும் சலனமில்லாமல் அமர்ந்து கொண்டார். நாக்கை தொங்க போட்டுக்கொண்டு வியாபாரியும் குருவிடம் வந்தான். தனது பணமூட்டை இருப்பதை பார்த்து குழம்பி போனான். குரு அவனை பார்த்து, மகனே, இன்னும் பண ஆசை உன்னை விட்டு போகவில்லை. அதனால் நீ மீண்டும் வியாபாரம் செய். எனது ஆசிரமத்தில் உனக்கு இப்போதைக்கு இடமில்லை, சென்று வா என்று சாந்தமாக உபதேசம் செய்தார். வியாபாரி தனது பண மூட்டையுடன் ஊர் திரும்பினான். நீதி, அளவோடு சம்பாதித்தால் மன நிம்மதியுடன் இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.